வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். மக்களின் குறைகளை நேரலையில் கேட்டு அது குறித்த ஆலோசனைகளை வழங்கி உரிய துறைகளின் மூலமாக தீர்வுகளையும் கொடுக்கும் விதமாக ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியால் வடிவமைக்கப்பட்டதே புகார் பெட்டி. இன்றைய புகார் பெட்டிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் தேடல் மக்கள் சேவை அமைப்பின் திரு புருஷோத்தமன் அவர்களையும் சார் வணக்கம். சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவர்களையும் சார் வணக்கம். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். புருஷோத்தமன் சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். மக்களோட குறைகள் அப்படின்றது நேரலை நிகழ்ச்சியில் அவர்கள் பதிவு செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி. ஆனால் அவர்களுக்கு என்ன குறை வந்தாலும் ஒரு நுகர்வோர் ஒரு குறையாக இருக்கும் பொழுது அது எங்கு சென்று எப்படி சொல்வது என்ற விழிப்புணர்வு இன்னமும் மக்களிடையே அது குறைந்துதான் காணப்படுகிறது. என்னதான் கன்சியூமர் ஃபோரம் எல்லாம் நிறைய இருந்து அவர்களுக்கான விழிப்புணர்வு பேரணிகளாக இருக்கட்டும், பதாகைகளாக இருக்கட்டும், பத்திரிகைகளில் கொடுப்பதாக இருக்கட்டும், இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு என்பது குறைந்துதான் காணப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன? தீர்வு என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம ராஜ் நியூஸ் புகார் பெட்டின்ற ஷோவே அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. நீங்கள் விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாத விஷயங்களை நம்ம புகார் பெட்டி மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நுகர்வோராக இருக்கட்டும், சிலவங்களுக்கு இப்போது மாதம் சிறப்பூதியம் கொடுக்குறாங்க மகளிருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ணணும், இ சேவை மையத்தை எப்படி அணுகிறது, தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு பட்டா எப்படி எழுதி கொடுக்குறது, அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சில மக்களுக்கு புரிதல் இல்லாமல் தான் இருக்குது. அதுக்கு முக்கியமாக நம்மளுடைய ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக லீட் ப்ளே பண்ணுது. ஸோ இது ஒரு தீர்வாக தான் நான் பார்க்குறேன். மேலும் மக்கள் இப்போது முன்னாடி இருந்த கட்டத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா, நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே எல்லாமே வந்துருச்சு. ஸோ முன்னாடி தான் நமக்கு சொல்லி புரியறதுக்கு லேட் ஆகும், இப்போ ஃபோன்லேயே அது செயல் வடிவத்தில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் சேருது. நம்மளே பார்த்துருப்போம், நிறைய புகார்களை நம்ம புகார் பெட்டியில் கூப்பிடுற புகார் பெட்டியை உடனடியாக நாம் முடிஞ்சால் நம்ம இடத்துலேருந்து இங்கே செய்கிறோம், இல்லை முடியாத இடத்துல நம்மளுடைய கேமராஸ் எங்கே மாவட்டத்தில் செய்தியாளர்கள் இருக்காங்களோ அவங்க மூலயமாவும் அதை முடிச்சு கொடுக்கிறோம். ஸோ இது போல் அப்படியே அந்த விழிப்புணர்வு தொடர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கையின் விதமாக முதல் நேயர் அவருடைய புகாரோடு காத்துக்கொண்டிருக்கிறார். வணக்கம், புகார் பெட்டி. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கருப்பையம்மா, தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் தாலுகா. சொல்லுங்க கருப்பையா, உங்களோட புகார் என்ன? ஒரு இடம் வாங்கினம்மா. சரி. எக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த எக்ரிமெண்ட்ல அவங்க அப்பா பேர்ல அந்த இடம் இருக்கு. ஓகே. அந்த பத்திரத்தை அவர் செத்து போயிட்டாரு. அந்த பத்திரத்தை எக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த பையன் என்னடான்னா, அவங்க அப்பா இன்னொரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருக்காரு அந்த இடத்த. ஓ. கோர்ட்ல செல்லுமா? சரி, கங்காதரன் சார் நீங்க சொல்லுங்க கருப்பையா அவர்களுடைய புகாருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் சார். இப்போ அக்ரிமெண்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா? முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா பத்திரத்தை வச்சு, மூல பத்திரத்தை வச்சு போட்டுட்டான். நானு அதான் இருக்கும்னு. அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. இல்ல, அவங்க அப்பாவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு யாருக்கோ ஒருத்தருக்கு. அவர் பேர்ல இந்த பையனும் கையெழுத்து போட்டிருக்கான் இன்னொருத்தவங்களுக்கு. தெரியாம மறைச்சு என்கிட்ட இது பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அதனால எப்பவுமே ஒரு இடம் நீங்க வாங்குறீங்கன்னா கடந்த கால ஒரு 40 ஆண்டு கால ஒரு ஈசி போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அதனால இப்போ நீங்க தவறு அதில் நம்ம தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டோம். இப்போ நீங்க அக்ரிமெண்ட் போட்ட பணத்தை வாங்குறதுக்கான வேலையை நீங்க ஈடுபடுங்க. நீங்க ஒரு புகாரா கொடுங்க. அது கோர்ட்ல போட்டா செல்லுமா சார்? கோர்ட்ல போட்டா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பாவே பண்ணிட்டு இருக்காரு. அதை அவங்க அப்பாவும் பண்ணிருக்காரு. இந்த பையன் கையெழுத்து. ஆமா. இப்போ அவர் மேல கிரிமினல் நடவடிக்கை தான் அவர் மேல எடுக்க முடியும். சரிங்களா? நீங்க நடவடிக்கை எடுத்து உங்க பணத்தை திருப்பி மீட்டு வரதுக்கான வேலையை ஈடுபடுங்க. நீங்க ஒரு புகாரே கொடுங்க. நீங்க தஞ்சாவூர் எஸ்பி ஆபீஸ்ல ஒரு புகாரை கொடுங்க. இது மாதிரி அக்ரிமெண்ட்டை அவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்து ஒரு இடத்த வித்துருக்காங்க. அதன் பிறகு என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு? 1,50,000. அந்த பணத்தை வட்டி முதல்ல எவ்வளவு நாள் ஆகுது வாங்கி? 1 வருஷம் ஆகுது சார். அதை வட்டியா கேளுங்க. 2 ரூபாய் வட்டியா கேட்டு கம்ப்ளைண்ட்ல புகார் கொடுத்து அந்த பணத்தை இது பண்ணுங்க. அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க.
சார் மணிகங்காதரன் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈசி போட்டு பார்க்கும் பொழுது 40 ஆண்டு கால ஈசி போடணும். இப்போ எல்லாருக்குமே இடம் வாங்கணும் போது அந்த இடம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, விற்கிறவங்க யாருன்னு பார்ப்பாங்க. அதை தாண்டிய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் ஒரு சராசரி மனிதனுக்கு தெரியாத அளவுலையும் இருக்கு. அப்போ யாரை நம்பி அவங்க வாங்க முடியும்? யாரையுமே நம்பக்கூடாது. முதல்ல நான் ஒரு இடம் வாங்க ஒரு நுகர்வோர் இடம் வாங்குறாங்கன்னா அவங்க விழிப்பாக இருக்கணும். சட்டம் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா சட்டம் அவங்கள காப்பாற்றாது. எல்லாருக்கும் சட்டம் தெரியும், அதுதான் சட்டம். அப்படின்ற பட்சத்தில் அவங்க தான் ஒரு இடத்த வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல ஈசி போட்டு பார்க்கணும். அவங்க இப்போ சப்போஸ் ஒரு இடத்த ஒருத்தர் விற்கிறாங்கன்னா அவங்க லீகல் ஏர் யார் யாருன்னு பார்க்கணும். சப்போஸ் ஒரு லீகல் ஏர் மட்டும் விற்பார், மற்ற லீகல் யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க. அப்போ அந்த லீகல் ஏர் யாரை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து 40 ஆண்டுகள் ஈசி பார்க்கணும். இந்த பட்டா எப்போ மாறி இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ இடையிலேயே மாறி இருக்கா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மாறி இருக்கான்னு பார்க்கணும். இப்படி எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த போய் விசிட் பண்ணணும். நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாருமே இடம் எங்கே இருக்குன்னு தெரில சார்ன்றாங்க. அந்த இடத்த போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் விசாரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் எந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதன் பிறகு தான் நம்ம வாங்கணும். இல்லை நம்ம ஒரு அட்வொகேட்டை கொடுத்து இந்த லீகல் பார்க்குறது பெஸ்ட்டு. ஒரு 5000 போனால் போதுன்னு முதல்ல அதை பார்க்கணும். பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு இடத்த வாங்குறது ரொம்ப நல்லது. சரிங்க சார், ஓகே. புருஷோத்தமன் சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வங்கி கணக்குகள் இப்போ கூட நம்ம வந்து பத்திரிகைகள்லாம் பார்த்தோம், 10 வருஷத்துக்கு மேலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வங்கியில் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியல. அதில் ஒரு 500 ரூபாய் போட்டிருந்தா கூட அது 0 பேலன்ஸ் ஆகிடுமே அப்படின்றதுக்காக அவங்க எடுக்காமல் இருக்காங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை எப்படி கொடுக்கறது, அந்த பேங்க் பற்றின விழிப்புணர்வு? அந்தந்த பேங்க் சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் வந்து மேனேஜராக இருக்கட்டும், அவங்களுக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா அந்தந்த பக்கத்தில் இருக்க ஏரியாஸ், இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க, வீடு வீடாக வந்து பேசுவாங்க, இருந்துச்சு அந்த மாதிரி சூழ்நிலைகளுமே. ஸோ அவங்க மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் விழிப்புணர்வாக சேர்க்கலாம். எல்லாருமே டிவி பார்ப்பாங்கன்றது கண்டிப்பாக தெரியாது. அதே மாதிரி இந்த நியூஸ் கொஞ்சம் நிறைய பெரிய லெவலில் போய் அது ரீச் ஆகலை. பேங்க் தான் அதோட முன்னெடுப்பு எடுத்து மக்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணும். சரிங்க சார், அடுத்த நேயர் தன்னுடைய புகாருடன் காத்துக்கொண்டிருக்கிறார். வணக்கம், புகார் பெட்டி. ஹலோ, நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் என்னங்க? வரதராஜன் மேடம். சொல்லுங்க வரதராஜன், உங்களுடைய குறை என்ன? என்னோட தங்கச்சி பொண்ணை வந்து கேரளாவுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க மேடம். சரி, நான் ஏற்கனவே புகார் பெட்டி கால் பண்ணியிருந்தேன். ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஊருக்கு வந்து ஒரு விருந்தாள் மாதிரி அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த பொண்ணை. இது 2 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்பயே அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டாங்க. இதுக்கு இடையில அங்க வந்து இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணதுல இருந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க. நாங்க அதனால என்ன பண்ணிட்டோம் மேடம், லோக்கல்ல மகளிர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலே என்ன பண்றாங்க, எங்களுக்கு வாழ வேணாலும் எங்களுக்கும் ஒரு முடிவு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப தூரத்துல அவங்க இருக்கிறதுனால அங்க போனாலும் சரியா இருக்காது, ஏன்னா உயிர் பிரச்சனை வந்தாலும் வந்துடலான்ற மாதிரி எங்களுக்கு ஐடியா வருதுங்க மேடம். ஒரு டைவர்ஸ்ங்கிறது எவ்வளவு நாள்ல கிடைக்கும் மேடம் பொதுவா? சரி, ஓகே. மணி கங்காதரன் சார் கிட்ட கேட்கலாம். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இதே கேஸ் பற்றி உங்ககிட்டே நான் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். டைவர்ஸ்ன்றது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். சப்போஸ் வந்து நீங்களே வந்து இப்போ பெண் வீட்டுக்காரர்கள் நீங்கள் ஒரு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து அவங்க ஒத்துக்கிட்டா உடனே முடியும். இல்லை அவங்க சொத்து நிறைய இருக்குது, பெண்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, அவங்க எதுவுமே தேவையில்லை, அப்படி மியூச்சுவலாக போயிடலான்னா ஒரு 6 மாதத்துலேயே அது முடியும். அப்படி இப்படி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் அது எவ்வளோ காலம் போகும்ன்றது நம்ம நிர்ணயிக்க முடியும். ஆமாம், ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு பேசிக் குழந்தை எதுனா இருக்கா இவங்களுக்கு? சரி சரி சரி, பட் ஓகே. இப்போ ஒரு பேசிக் நீங்கள் என்ன அவங்களுக்கு சொத்து இருக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு? மாப்பிள்ளை வீடு ஒரு வசதியானவங்க தான் சார். அவங்க கேரளாவுல பாத்தீங்கன்னா ஒரு 30 சென்ட் இடம், வீடு எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க அந்த காம்பன்சேஷன் கேட்க சொல்ல நீங்க என்ன கேக்குறீங்களோ அது அவங்க ஒத்து வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒத்து வந்தா சீக்கிரம் முடியும். ஓகே சார். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப இதுக்கு இடையில சார் அவங்க டைவர்ஸ் வந்ததுக்கு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அங்க இருந்து. இது ஜனவரி 13ஆம் தேதி ஒட்டப்பாலம்
குடும்ப நல நீதிமன்றத்துல எங்களை ஆஜராக சொல்லியிருக்காங்க. சம்மன் வந்திருக்கோம். சம்மன் வந்திருக்கு. எஸ். இது போய் நம்ம ஆஜராகணுங்கிற கண்டிஷன் இருக்குங்களா முதல் இதுலயே? இல்ல அப்படிலாம் கிடையாது. அப்படி நீங்க போக முடியாத பட்சத்துல யாருன்னா உங்களுக்கு பதில் ஒரு அட்வொகேட்டா போக சொல்லுங்க. இல்ல அதனால எதுவும் ப்ராப்ளம் ஆங்களா? அட்டன் பண்ணலைனா அப்ளிகேஷன் இல்ல நீங்க உங்களுக்கு சம்மன் வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா அவங்க ஏஎஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே சார். அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வாங்கிட்டாங்க, ஒரு 2 வாய்தா பார்ப்பாங்க. சரி. 3வது வாய்தா வந்து எக்ஸ்பர்ட்டி ஆயிடும். அவங்க கேட்கற தீர்ப்பு ஒருதலை பட்சமா கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அதனால நீங்க அப்பீர் ஆகணும். நீங்க போக முடியாத பட்சத்துல ஒரு அட்வொகேட்டை நீங்க அப்பீர் ஆக சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். இல்ல அவங்க ரிலேஷன் சம்பந்தப்பட்டவங்க போலாமா? இல்ல வக்கீல் தான் போக முடியும். வக்கீல் தான் போய் ஆமா, ஒரு வக்காலத்துல சைன் வாங்கிட்டு போக சொல்லுங்க. இல்ல அண்டர்டேக்கிங் பண்ணா கூட முதல் வாய்தால தேவையில்லை. அண்டர்டேக்கிங் சொன்னா கூட தேவை கிடையாது. அது இப்ப இதுக்கு இடையில சார் எங்களுக்கு நிலக்கோட்டை ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் மகளிர் இதுல. சரி. 4ஆம் தேதி அவங்கள வர சொல்லி இருக்கோம் இங்க காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு. சரி. எங்களோட டிமாண்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக. அவங்க வந்துருவாங்களான்னு என்னன்னு ஒரு இல்ல கோர்ட்டுக்கு போன பிறகு போலீஸ் அதை விசாரிக்க மாட்டாங்க. வந்தா கூட கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த காப்பி எல்லாம் கொடுத்துட்டு. அப்படிங்களா? சம்மன் கொடுத்துருக்காங்களா இவங்க? இல்ல சம்மன் இவங்க அனுப்பலைங்க சார். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு ஸ்டேஷன்ல விசாரணைக்கு. சரி. விசாரணைக்கு நான் வர்றேன் 4ஆம் தேதி அப்படின்னு. சரி, வந்தா பாருங்க, வந்தா பேசுங்க. ஆனா வரணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படிங்களா? ஆமா. ஏன்னா ஒன்ஸ் கேஸ் ஃபைல் ஆன பிறகு கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். ஓ அப்படிங்களா? சரிங்க சார். நாங்க வந்துருவாங்க இங்கேயே பேசிக்கலாம் அப்படின்னு இருந்தோம் சார். பொதுவா வந்து டைவர்ஸ்ங்கிறது கோர்ட்ல போய் தீர்ப்பு வந்தா தானே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். எஸ். ஆமா. போலீஸ் ஸ்டேஷன் வந்து எந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுல்ல சார்? இல்ல சார், உங்களுக்கு நான் மீண்டும் தொடர்பு கொண்டு விளக்கமா பேசுறேன் சார். நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். புருஷோத்தமன் சார், மக்கள் சேவை அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு தேடல், மக்களுக்கான தேடல் எங்கெல்லாம் இருக்குது? என்ன மாதிரி தேடல்களுக்கெல்லாம் நீங்க விடை கொடுக்குறீங்க? அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தேடலா இருக்கும் மேடம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், நான் இருக்கிற பகுதியில் எழும்பூர், அந்த பகுதியில் தினந்தோறும் 12:30 மணிக்கு மதிய உணவு இலவசமாக கொடுக்குறோம். 100லேருந்து 150 தினந்தோறும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில் வந்து வண்ணாரப்பேட்டையில் மகேஷ் மற்றும் பிரசன்னா அவர்களோட தலைமையில் தினந்தோறும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இலவசமாக, காலை சிற்றுண்டி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நிறைய விழிப்புணர்வுகள் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்தியிருக்கோம். தமிழக அரசுடன் இணைந்து வெள்ளமாக இருக்கட்டும், எப்பப்பெல்லாம் பேரிடர் வருதோ அப்போ எல்லாமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே ஒத்துழைப்போட மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனைக்கு தேடல் அமைப்புன்னு சொல்லி கூகுளில் கால் பண்ணி எங்களுக்கு கால் வந்தாலுமே அதை எப்படியாவது முடிச்சு கொடுக்கறதுல ரொம்ப தீர்வாக இருக்கும். இளைஞர்கள் பட்டாலும் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால எங்களால் இன்னும் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியுது. அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ இருக்க தமிழக அரசோட மேற்பார்வையில் சில நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். எங்களோட பகுதி மக்கள் அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை அணுகலாம் அப்படின்னு வந்து ஒரு ஓப்பனாக நீங்கள் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கீங்க மக்கள்கிட்ட. இப்போது முக்கியமாக நீங்கள் சொன்னது என்னென்னா இ சேவை மையங்கள், அங்கே வந்து இந்த படிப்பு இல்லாதவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால பண்ண முடியல, பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. மன்னிக்கவும், நேயர் குறையோடு காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம், புகார் பெட்டி. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் மதுரையில இருந்து அழைக்கிறேங்க மேடம். பேர் என்ன சொல்லுங்க? ராஜா. சொல்லுங்க ராஜா. நான் வந்து மேடம் 5 சென்ட் வீட்டடி வாங்கியிருக்கேன் மேடம். சரி. அது பட்டா வந்து 31, 32 2 பட்டாவா கொடுத்துருக்காங்க. சரி. பத்திரமே என்கிட்ட இருக்கு, பட்டாவே என்கிட்ட இருக்கு. எதிரி எனக்கு பக்கத்துல 30ஆம் நம்பர் வீட்டுக்காரரு 31ஆம் நம்பர் வீட்டுக்கு பட்டாவை போட்டு லஞ்சம் கொடுத்து வாங்கி அவர் மனைவி பேர்ல தான செட்டில்மெண்ட் பண்ணி அந்த தான செட்டில்மெண்ட்ல தெற்கே ராஜா வீடுன்னு போட்டிருக்காரு. அத வக்கீல் சொல்லி வக்கீல் கோலால கேட்டு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை திருத்தி சீர்திருத்த பத்திரம்னு ஒண்ண போட்டு அதுல ராஜா வீடுன்றதே என் கூட பிறந்தவங்க சொத்து, சொந்த இடம் சொல்லி பதிஞ்சிருக்காரு. இந்த அவர் என்னைய ஆடியோ விட்ட உசிலமட்டியில புகார் பண்ணி என்னைய விசாரணை பண்ணாரு. வட்டாட்சியர் வந்து 2 பக்கம் நகலையும் கேட்டாரு, ஆவணங்களை கொடுத்தோம்.
ஏன் ஆவணங்கள் சரியா இருந்ததுனால அந்த பட்டாவை போலி பட்டான்னு சொல்லி ரத்து பண்ணி எனக்கு பட்டாவை புதுப்பிச்சு கொடுத்துட்டாரு. சரிங்க மேடம் கேக்குதுங்க சார், சொல்லுங்க. 2 பட்டாவை எனக்கு புதுப்பிச்சு கொடுத்துட்டாரு மேடம். அந்த பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி மதுரை மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் மனு கொடுத்தேன் மேடம். 2023, 24 2 வருஷம் கொடுத்தேன். அவங்க வந்து இது ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க, நாங்க எதுவும் விசாரிக்க முடியாது, நீங்க கோர்ட்டுக்கே போய்க்குங்கன்னு சொல்றாங்க. சரி, இதை இவங்களை வந்து மேடம் நாங்க இந்த நில மோசடி குற்றப்பிரிவு அந்த இதுல வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இவங்க என் பேர்ல பத்திரம் பட்டா இருக்கும்போது மோசடி பட்டா போட்ட இந்த வருவாய்த்துறையினர் அந்த பட்டா வாங்கினவங்க அந்த பத்திரம் பண்ணவங்களை ரிமாண்ட் பண்றதுக்கு நான் என்னங்க மேடம் செய்யணும்? சரிங்க சார். மணிகங்காதரன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அவர் எல்லாமே தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப இதுல இருந்து எப்படி அவர் விடுபடுவார்? ஒண்ணும் இல்ல, நீங்க நில மோசடி வருவாய்த்துறை பட்டானா அதுக்கப்புறம் ஆடியோ வந்து அது வந்து தவறுதலா பண்றதா அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்ல சார், அது இப்போ என்ன எவிடன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க மாத்துறதுக்கு? தாசில்தார் வந்து அந்த பட்டாவே 31 நம்பர் அவனுக்கு போட்டிருந்த பட்டாவே ரத்து பண்ணிட்டாரு சார். இல்ல ரத்து பண்ணிட்டாரு, ஓகே. இப்போ அவர் மாத்துனதுக்கு எதனா எவிடன்ஸ் கொடுத்துருக்காரா? அந்த ரெக்கார்டே இல்லை சார். இது என்னன்னா உங்களுடைய ஆர்டிஎஃப் ஃபைல் இந்த நம்ம சட்டத்தில் என்னன்னா ஒரு தவறுதலான ஒரு எவிடன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சார். அந்த எவிடன்ஸை வந்து தாலுகா ஆஃபீஸ் கிடங்குல வட்டாட்சியர் அலுவலகத்துல எடுத்து தீய வச்சு எடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காரு? பத்திரம் கொடுத்துருக்காரு சார். நான் 2010 இடம் வாங்கினவங்க அவங்க பேரை சொல்லிட்டு என் பேரை எழுதியிருக்காங்க. அவர் வந்து போலி பத்திரம் ஒண்ணு எழுதி வெள்ளையம்மாள் கிட்ட கிரைய வாங்கின மாதிரி 2009 வருஷத்துல போய் சிட்டாவை திருத்தி நான் 2010 வாங்கி சிட்டா திருத்தப்பட்டிருக்கேன் சார். சரி, ஓகே. இப்போ நான் அந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்டுக்கு நீங்க புகார் கொடுத்துறீங்களா? ஆமா சார். எங்க கொடுத்துறீங்க? கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஆர்டிஓ கிட்ட கொடுத்துருக்கேன், இல்ல முதலமைச்சர் கொடுத்துருக்கேன், தலைமை ஐயா செயலாளர் கொடுத்துருக்கேன். இல்ல நீங்க அதெல்லாம் ஒரு நடவடிக்கை. போலீஸ் கிட்ட எஸ்பி கிட்ட கொடுத்தீங்களா? லேண்ட் கிராபிங்ல கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கேன் சார். என்ன விசாரணை என்ன இருக்கு? சரி சார். விசாரணை பெண்டிங்கா இருக்கா, முடிஞ்சுச்சான்னு கேக்குறேன். எஸ்பிட்டையும் கொடுத்தேன் சார். லேண்ட் கிராபிங்ல கொடுத்தீங்களா? ஃபேக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காருன்னு எல்லாம் கொடுத்ததுக்கு வாசப்பிள்ளே அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வாசப்பிள்ளே நேற்றுக்கு உள்ள விடாம. ஆமா சார். எவிடன்ஸ் போய் எஸ்பி ஆஃபீஸ்ல கொடுத்தேன் சார். வாசப்பிள்ளை எஸ்பிலேயே ஒரு இன்ஸ்பெக்டர் மனு வாங்கிட்டு இப்போ நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்தி விட்டாரு சார். எஸ்பியை பார்க்கல நீங்க? பார்க்கல சார். சரி சார், சரி. இப்போ அதை வந்து நம்ம அதே மாதிரி பதிவாளர்கிட்ட ரத்து பண்ற அதிகாரம் கோர்ட் நீக்கிச்சு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. மாவட்ட பதிவாளர் அதை கோர்ட்டு தான் தலையணும்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க அதை. சார் கேக்குதுங்களா? கேக்குது. இப்போ நீங்க வந்து டிஜிபிக்கு ஒரு புகார் அனுப்புங்க. இந்த மாதிரி வந்து எஸ்பி ஆபீஸ்ல நான் வந்து லேண்ட் கிராபிங்ல ஒரு புகார் கொடுத்தேன், அது மாதிரி எந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமா, லேண்ட் கிராபிங். ஆமா, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச். நீங்க வந்து இது மாதிரி எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு புகாரா கொடுங்க. நீங்க அந்த மாவட்ட இதுல எஸ்பி ஆபீஸ்லயே இருக்காது. ஆமா, எஸ்பி ஆபீஸ்லயே கொடுங்க, டிஜிபி ஆபீஸ்லயே கொடுங்க. நன்றி சார். இல்ல இந்த புரோகிராம் முடிஞ்சவரை உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் ஐயா நான் திருப்பியும். ஓகே புருஷோத்தமன், முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மனுக்களோட ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஏறி இறங்குறாங்க. ஆனால் அங்கு இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த உரியவரிடம் அந்த மனுக்கள் சென்று சேர முடியாதபடி சில தடைக்கற்கள் வருகிறது. அந்த மாதிரி இடத்துல தான் தேடல் வந்து ஒரு மிகப்பெரிய சேவையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தேடல் அங்கே செல்லும் பொழுது உங்களுக்கு சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதா? அந்த தீர்வை உங்களால் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல முடிகிறதா? இல்லை, கொண்டு சென்றிருக்கோம் நிறைய. ஏன்னா எங்களில் நிறைய வழக்கறிஞர் இருக்காங்க, நானுமே ஒரு வழக்கறிஞர் தான். ஸோ அதனால் எங்களால் ஈஸியாக அதை கொண்டு போய் அணுக முடியுது. சில விஷயங்கள் எல்லாமே அவங்களால முடியாதது எங்களால் முடிச்சு கொடுக்கவும் முடியுது. அப்படி தான் கடந்த ஒரு 8 ஆண்டு காலமாகவே நாங்கள் செஞ்ச பணிகள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய இளைஞர்கள் அந்த மாதிரி நீங்கள் பன்னாரப்பேட்டை சைடாக இருக்கட்டும், சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, இந்த 3 பகுதியிலுமே சார்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த டைமில் களத்தில் நிற்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன அந்த இ சேவை மையமாக இருக்கட்டும்,
சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உடனுக்குடன் அதை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இளைஞர்களுக்கு அப்போ சமுதாயத்தின் மீதான அக்கறையை அதிகப்படுத்துவதற்கு தேடல் மிகப்பெரிய பங்காற்றி கொண்டு. ஆமாம், அது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு சமுதாய அக்கறை கொண்டு வரணும். அதை தாண்டி இளைஞர்கள் எல்லாருமே ஒரு இடத்துலையும் ஒரு தலைவர்களாக உருவாக்கணுன்ற ஒரு கோட்பாட்டோட தான் நாங்கள் இந்த தேடல் அமைப்பை ஆரம்பிச்சிருந்தோம். அந்த பாதையில் தான் இப்போவும் சென்றுட்டு இருக்கோம். அது என்னன்னு சொன்னோன்னா, இப்போ ஒரு 4 பேருக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னும் போது அந்த தேடல் அமைப்பு அதில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது. அப்படி தெரியாத விஷயத்தையும் எங்களை மாதிரி ஆட்கள் அதை எங்களுக்கு தெரியலன்னா இன்னொருத்தவங்களுக்கு கேட்டு அதை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவன் அந்த பிரச்சனையை அங்கே தீர்க்கறதுனால அவன் அந்த இடத்துல ஒரு தலைவனாக வரான். அதுதான் நானே அந்த கேள்வியை தான் கேட்க முற்பட்டேன். சேவை என்ற வார்த்தைக்கும் தலைவன் என்ற வார்த்தைக்குமான ஒரு ஒப்பீடு நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த தலைவருக்குரிய அந்த தலைமைத்துவத்தை கொடுப்பது யாருடைய பங்கு? யாருடைய பங்குனா இளைஞர்களோட பங்கு தான். மக்களுக்கு என்ன ஒரு குறை இருக்குதோ அதை எளிதாக எப்படி முடிச்சு கொடுக்கணுன்றவன் கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு தலைவனாக தெரியுவான். அது ஒருத்தருக்கு தெரியும் போது அதை ஒரு 10 பேருக்கு செஞ்சால் அவன் கண்டிப்பாக நல்ல தலைவனாக தானே ஆகுவான். ஸோ அந்த ஒரு கோட்பாட்டில் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ அந்த பாதையை மாறாமல் அதே பாதையில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சேவைகளை தாண்டி பெரியார் நினைவு நாளாக இருக்கட்டும், பெரியார் பிறந்த நாளாக இருக்கட்டும், அப்துல் கலாம் பிறந்த நாளாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளையுமே ஒருங்கிணைத்து நடத்துறது. இப்போது வர பொங்கலுக்கு சமத்துவ பொங்கல் நடத்துகிறதாக இருக்கட்டும், அதை முடித்து மழைக்காலங்கள் வெயில் காலங்கள் வந்துச்சுன்னா தண்ணீர் பந்தல் அங்கங்கே சென்னை மாவட்டத்தில் எல்லாமே கொண்டு வரதாக இருக்கட்டும். அப்படியே எங்கள் பணிகள் போயிட்டே தான். நிச்சயமாங்க சார். நேரோட புகார். வணக்கம், புகார் பெட்டி. வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? மேடம், எங்க அக்கா மகளுக்காண்டி மேடம். சொல்லுங்க. அக்கா மகள் சித்தப்பா மாடு கட்டி கொடுத்தேன் மேடம். சரி. கட்டி கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. அது வேற ஊர்ல வெளியூர் வேலைக்கு போய் வரமாட்டேன் மேடம். சொல்லுங்க. வெளியூர் வேலைக்கு போயிட்டு வரமாட்டேன் மேடம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை. சரி. அப்படியே பிரச்சனை ஆச்சு. போல்டேஜில் வச்சு எழுதி வாங்கினேன் மேடம். சரி வாழ்றோம்னு சொன்னேன். முதல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. 2வது பிரச்சனைக்கு 2வது வட்டம் போயிட்டு வரல மேடம். அதே போல வேற பிள்ளையோட தொடர்பு இருக்கு அவனுக்கு. மகளிர் மன்றத்துல கேஸ் கொடுத்து பல வரைக்கும் எழுதி வாங்கினேன் மேடம். அப்பயும் கேட்கல. இப்ப நம்ம பிள்ளை சூசைட் பண்ணிக்கிறது மருந்து குடிச்சிருச்சு. பல வரைக்கும் போல்டேஜ்ல கேஸ் கொடுத்துருக்கேன். எங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன் மேடம். சொல்லுங்க புருஷோத்தமன் சார், அவருக்கான ஒரு தீர்வு. ஏனென்றால் அவங்க ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சும் 2 தரம் காம்ப்ரமைஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் தென் அந்த பையனுக்கு இதுல விருப்பம் இல்லை, வேற ஒரு பிரச்சனையில அவர் மாட்டிட்டு இருக்கிறதுனால. ஆனா பெண்ணுக்கு இப்ப சரியான தீர்வு இவங்க என்ன கேட்கறாங்கன்னு தெரியல. நீங்க நேரலையில சொல்லுங்க ஐயா. அதாவது என்ன செய்யலாம் சார், நீங்க சொல்லுங்க சார். அவங்க இல்ல என்ன ஆச்சுன்னு சொல்ல வரீங்க பெண்ணுக்கு? அதான் சார், பெண்ணுக்கு இப்ப 2-3 வட்டம் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சேன் சார். சரிங்க. அது பஞ்சாயத்து ஒண்ணும் கட்டுப்படல அவங்க. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு 3 வருஷம் ஆச்சு சார். சரி. அது வந்து இந்த பிள்ளை இப்ப சண்டை ஓட்டு பலடிக்கு சூசைட் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளை கொடுத்து சார். சரி, இது நீதிமன்றத்துக்கு நாடுங்க, டைவோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஜீவனாம்சம் அப்படின்றதுதான் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஆமா மேடம். இவங்க ஊருக்குள்ள அவங்க பெரிய பெருமையை கிடைக்குது. அவங்க ஏதாச்சும் வாங்கணும் மேடம். 3 வருஷத்துக்கு இல்ல வாழ்ந்ததுக்கு. சரிங்க சார். கங்காதரன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு அவர்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்ல, ஜீவனாம்சம் தான் அவங்க மையப்புள்ளியா இருக்காங்க. இப்போ அவர் வாழான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா மேடம். ஓகேங்களா? ஆமா சார். இப்போ பசங்க எத்தனை இருக்கு உங்களுக்கு? பசங்க எத்தனை இருக்கா? இல்ல பிள்ளை இல்ல சார். பிள்ளைக்கு கிடையாது. ஆமா. ஓகே. இப்போ நீங்க எந்த மாவட்டம் வருது? அது மதுரை மாவட்டம் சார். தாலுக்கா? பள்ளிக்குடி தாலுகா சார். பள்ளிக்குடி தாலுகா. ஓகே. நீங்க அந்த பள்ளிக்குடி சார்பு நீதிமன்றத்துல ஒரு கேஸை நீங்க டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்றீங்க. எங்க சார்? பள்ளிக்குடி தாலுகா. ஆமா, சப்கோர்ட்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்க. சரி சார். இதுல நீங்க அதுல என்னென்ன உங்களுக்கு நீங்க என்னென்ன அந்த அம்மாவுக்கு நகை போட்டீங்க, என்ன பண்ணீங்க எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு செலவு பண்ணீங்க, என்ன இப்போ அவங்களுக்கு நிவாரணம் கேட்குறீங்க எல்லாத்தையும் இப்போ அப்ளிகேஷனில் போட்டுட்டு கேஸாக ஃபைல் பண்ணுங்க. அதில் கவுன்சிலிங் வைப்பாங்க. கவுன்சிலிங்லேயே சில சமயம் பேசி முடிப்பாங்க. இதெல்லாம் கேஸ் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் ஒரு அமௌண்ட் கேட்பீங்க. அவங்க என்ன ஒத்துக்கிறாங்களோ அது ஒரு அமௌண்ட் அவங்க ஒத்து வந்தாங்கன்னா அதோட கேஸ் முடியும். அது பர்மனெண்ட்டாகவும் கொடுக்கலாம், பர்மனெண்ட் அலிமோனியும் கொடுக்கலாம், இல்லை மாதமும் கொடுக்க அவர் ஒத்து வரலாம் ஜீவனாம்சத்தை. சரி, இப்ப கேஸ் நம்ம வக்கீல் மூலமா கள்ளிக்குடி எல்லாம் கொடுக்கணுமா சார்? ஆமா, சப்கோர்ட்ல தான் போட முடியும் டைவர்ஸ் கேஸ். திருமூலத்துல கோர்ட் இருக்கு, திருமூலத்து கோர்ட்ல போடணுமா சார்? சப்கோர்ட்ல எங்க சப்கோர்ட் வருதுன்னு பாருங்க. தாலுகா கோர்ட்ல தான் வரும் சப்கோர்ட்.
ஆமா சார், தாலுகால திரும்ப தான் சார். ஆமா, அங்கதான் போடணும். சரி சார். ஒரு அட்வொகேட் மூலமாக தான் அவங்க வந்து இதை நடத்த முடியும் சார். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு அவர் வந்து உங்களுக்கு இது சரியான முறையில அவரு கொண்டு போவாங்க. சரிங்களா? அவங்களோட கைடன்ஸோட தான் நீங்க வந்து இத சப்கோர்ட்டுக்கு போக முடியும். போலீஸ் ஸ்டேஷன்ல வேற கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 30 நாள் கழிச்சு பலவடிக்கு வர சொல்றாங்க. பலவடிக்கு இல்ல, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இது நிரந்தர தீர்வு பண்ண முடியாது. சரி. ஒன்னா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு மருந்து குடிச்சிருக்காங்களே, ஆமா சார், ஒரு எஃப்ஐஆர் ஒன்னா அவர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. சரி சார். ஆமா, இதனால வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இதுல நீங்க கேட்கிற நிவாரணம் கிடைக்காது. சரி சார். இப்ப எஃப்ஐஆர் போட்டு எப்படி மருந்து குடிச்சவங்க எஃப்ஐஆர் போட்டு அவர் உள்ள தள்ளிடுவாங்களா சார்? ஆமா, உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துருவாரு வச்சுங்களேன். சரி சார். நீங்க இதுக்குள்ள உங்களுக்குள்ள பேசி கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணுங்க. சரி சார். வானாலும் முடிவு பண்ணியாச்சு. உங்க பெரியவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒத்து வந்தாருன்னா மியூச்சுவலா கூட நீங்க கேஸை ஃபைல் பண்ணிக்கலாம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அது 6 மாசத்துலயே முடியும் அந்த கேஸ். ஆமா சார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கூட நகையை மட்டும் வாங்கிக்கங்க, எதுவும் கொடுக்க முடியாதுன்றாரு சார். நீங்க கேளுங்க, மினிமம் 3 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஆமா சார். நீங்க ஒரு அமௌண்ட் கேளுங்க. சரி. நீங்க அடுத்தது கல்யாணம் பண்ணணும்ல, ஆமா, கல்யாணம் பண்ணதா ஒரு நல்லது கெட்டது அவங்க வாழணும், ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி வேணும்ல. ஆமா சார். அதுதான் சார், வக்கீல் மூலம் பாருங்க. ஆமா, வக்கீல் மூலம் கேஸை ஃபைல் பண்ணுங்க. சரி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், புகார் பெட்டி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? முத்தழகு மேடம். முத்தழகு, உங்களோட குறை என்ன? வணக்கம். ஒரு கோயில் வரைபடத்துல பாத்தீங்கன்னா 3 வரைபடமும் 3 கோயிலும் காட்டுது மேடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது இல்லங்கிறாங்க, வரைபடத்தை ஒண்ணுதான் அப்படின்னு வட்டாட்சியர் சொல்றாங்க. எந்த மாவட்டம் சொல்லுங்க, எந்த மாவட்டத்துல இருந்து அழைக்கிறீங்க? திருச்சி மாவட்டம் துறையூர். நான் பேசுறது வந்து அந்த இடம் வந்து திருச்சி துறையூர் மாவட்டம். துறையூர், திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருக்கு. நான் வந்து தம்மம்பட்டில இருந்து பேசுறேன், சேலம் மாவட்டத்துல இருந்து. சேலம் மாவட்டத்துல இருந்து அழைக்கிறேன் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க சார். அதாவது விவோ வரைபடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 கோயில்னு காட்டுறாங்க. அதுல ஒரு கோயில் மட்டும் காட்டிட்டு அதுக்கு 13 சென்ட் இருக்கு, மத்த 2 கோயிலுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா வரைபடத்துல 3 இருக்கு, கோயில் இருக்கு. அத பாத்தீங்கன்னா யாரோ நான் என் மூதாயிரம் இறந்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியல. அதை கண்டுபிடிச்சு எப்படியே கண்டுபிடிச்சு அந்த கோயில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப அவங்க ஒரு கோயில் மட்டும் தான் காட்டுறாங்க, மீது 2 இல்லங்கிறாங்க மேடம். அது எப்படி? சட்ட ஆலோசகர் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. மணிகங்காதரன். வணக்கம்மா சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ நீங்க வந்து அந்த எந்த எஃப்எம்பில இல்லன்றீங்க? அது இல்ல, எஃப்எம்ல இருக்கு சார். வரைபடத்துல விவோ வரைபடத்துல வந்து கோயில்னு 3 இருக்கு காட்டுறாங்க. அதாவது சின்ன கூட போட்டு 3 அம்மன் கோயில் தான் போட்டிருக்காங்க. சரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலக்காட்டு மாரியம்மன் கோயில் 1 இருக்கு. சரி. மீதி 2 கோயிலும் இருக்கு. அது ஒண்ணு ஏமன் கருத்து கோயில், ஒண்ணு பேச்சாயம்மன் கோயில். ஏன்னா பேச்சாயம்மன் கோயிலுக்கு வீடு அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா வசிப்பிடம்னு சொல்லி கரண்ட் வாங்கியிருக்காங்க. ஆனா பேச்சாயம்மன் கோயிலுன்னு தான் இருக்கு அதுல இபில. சரி. ஆனா அது வசிப்பிடம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கோயிலுக்கு ரெக்கடை இல்லைங்கிறாங்க மாட்டாங்க, இல்லைங்கிறாங்க சார். நானே வட்டாயத்திற்கு எனக்கு விசாரணை கூப்பிட்டாங்க, போய் கேட்டதுக்கு 3 ஒரே கோயில் தான் அப்படிங்கிறாங்க. நானும் இதுக்கு ஆவண காப்பத்துக்குலாம் எழுதி கேட்டேன். அவங்க மறுபடியும் நீங்க வட்டாட்சியத்தை போய் பாருங்க, மாவட்ட ஆட்சியத்தை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க சார். இது எப்படி? அது வரைபடம் உண்மையா? எது சார் உண்மையாகும்? வரைபடம் தானே உண்மையாகும். வரைபடம் தான் உண்மையாகும். இப்போ வந்து தாசில்தார் எதுவும் ரிப்போர்ட் கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கலைங்க சார். அதான் இல்ல, அது பெண்டிங்ல இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா பண்ணி வச்சிருக்கேன். இப்பதான் கண்டுபிடிச்சேன் நான். எனக்கு என்ன? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த இப்போ அது இந்த பிட்வீன்ல இல்ல, இந்த பிட்வீன்ல யாரா அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? யாரா சப்ஸ்கிரைப் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். அதாவது நாடார் சங்கம்னு சொல்லிட்டு போட்டு அதாவது 1962 ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டாலும் கரெக்டா சொல்றது இல்லைங்க சார். சரி, ஓகே. நீங்க இந்த தகவல் இந்த உங்களுக்கு இந்த வரைபடம் இருக்குல்ல, ஆமா சார், இந்த வரைபடம் அந்த ரிஜிஸ்டர் பண்ண இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு ஆர்டிஓ கிட்ட ஒரு புகாரா கொடுங்க. ஆர்டிஓ தான் கொடுத்தாரு சார். கோட்டாட்சியத்தை விசாரணை பண்ணும்போது அது 3 ஒரே கோயில் தான் அவரே சொல்றாரு. அவரு விசாரிக்கணும். ஆனா அவங்க சம்பந்தப்பட்டவரை விவோ கிட்ட அவர் விசாரிக்கணும். நான் என்ன விசாரிக்கிறதுனால நானும் விசாரிச்சேன். சரி. அதுக்கு யாரா நான் பதில் சொல்லி, அதாவது 107 மீட்டர் போட்டிருக்காங்க. அதுல வந்து கம்மியா தான் 9 செட்டு தான் இருக்குது. மீதி எல்லாம் பட்டா பண்ணிட்டாங்க சார். வேற உங்க பேருக்குள்ள பட்டா போட்டாங்க. ஏன்னா எங்க அது புறம்பு கடை, ஆத்து புறம்பு கடம். சரி. அது வரைபடத்துல மாவட்ட ஆட்சியர் வரைபடம் பார்த்தா அதுல பேரெல்லாம் எதுவும் கிடையாது, ஆத்து புறம்புக்குன்னு இருக்கு. ஆனா விவோ இதுல வந்து 3 வரைபடம் போட்டு அதுல பல கோயில்னு போட்டு காட்டுறாங்க. ஒரு குடிதண்ணீர் கிணறு இருக்கு. அது நகராட்சிக்காரங்க, அவன் நகராட்சிக்காரங்க விட்டுட்டாங்க. நகராட்சிக்காரங்க எங்களுக்கு இடம் இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நகராட்சிக்காரங்க உடனே இருக்கு. எப்படி சார் பண்றது? நகராட்சி கிணறே இருக்குது, அந்த இடத்துல கிணற காணோம். கிணறு போட்டு மூடிட்டு கோயிலுக்கு. சரி, நீங்க இந்த 7 இலக்கத்துல நீங்க அப்ளை பண்ணீங்களா? எது சார்? 7 இலக்கத்துல ஃபுல் வரைபடமா கேட்டீங்களா? ஆவண
காப்பதில் கூட எனக்கு தெரியாதுங்க, நீங்க மாவட்ட ஆட்சியத்தை இப்போ கேளுங்க அப்படி எனக்கு தபால் அனுப்பிச்சிருக்காங்க சார். நீங்கள் அனுப்பிச்சு இல்லை நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டிங்களா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரைபடம் கேட்டிங்களா? ஆர்டிஐலையும் கேட்டிருக்கேன், மனுவாக கொடுத்துருக்கேன் சார். ஆர்டிஐக்கு அப்பீல் போனீங்களா? அப்பீல்லாம் போலிங்க சார். சரி, ஓகே, நீங்கள் ஆர்டிஐயில் அப்பீல் போங்க. சார் அப்பீல் போஸ்டில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்க சார். நீங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் வாங்கிட்டு நீங்க தனியாக என்கிட்ட பேசுங்க. நான் பேசுகிறேன், திரும்ப உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன். கண்டிப்பா கொள்ளுங்க சார். நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன், நிகழ்ச்சி முடிச்சுன்னு கூப்பிட்றேன். நீங்கள் ஆர்டிஐயில் அப்பீல் போட்டாலே உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க சார். ஏன்னா நான் இப்போ 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன்னா எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னே தெரியாத இருந்தது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மூதாரெல்லாம் இறந்துட்டாங்க, என்னன்னு தெரியாது. ஏன்னா நாங்க போய் கிடா வெட்டி பண்ணி வெட்டி பூசெல்லாம் பண்ணும்போது முழு காலம் தான் கிடந்தது. ஆனால் பட் இன்னொன்று கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஒரு ஆவண காப்புக்கு இருக்கு, அங்கே கொடுத்தீங்களா? அங்கே தான் பைமாஸ் 72 சொல்லிட்டு அதில் ஒரு ஆவண காப்பு வெறும் வரைபடம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேற எதுவும் கிடையாது. ஆத்துப்புறம் போக்குன்னு இருக்கு, அதில் வந்து எல்லாமே இருக்கு. சரி சார், நிகழ்ச்சி முடிச்சு தொடர்பு கொண்டோம் சார் உங்களை. அங்கதான் ஆவணம் சென்னைக்கு அனுப்பிச்சு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மறுபடியும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தபால் இருக்கு. சரிங்க சார், நிச்சயமாக நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு இன்னும் வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டுட்டு உரிய உங்களுக்கான தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம். ஃபோன் நம்பர் கொடுங்க மேடம், அதை நான் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, நாங்களே கூப்பிடுறோங்க சார். நன்றி. புருஷோத்தமன் சார், இந்த மக்களுக்கான விழிப்புணர்வு அப்படின்றது நாள்தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தேவையான விழிப்புணர்வா நீங்க எதை முன்னிலைப்படுத்துறீங்க? இன்றைய தேவைக்கான விழிப்பு ஹெல்த் வைஸ், இப்போ டெங்கு மகேஷ் மற்றும் பிரசன்னா அவர்கள் தலைமையில் இந்த குளிர்காலம் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போதே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வண்ணாரப்பேட்டை சிமெண்ட்ரி ரோடு பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள் நிறைய அந்த சைடு எல்லாமே தேங்கி இருக்குது. அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே அவங்களுடைய மேற்பார்வையில் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி, அதாவது அரசு அதிகாரிகளோட ஆதரவோடு அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கார்ப்பரேஷன்ஸ் கூட இணைஞ்சு வீடாக பேம்ப்ளெட்ஸ் அடித்து இந்த மாதிரி குப்பையை வெளியே கொட்டாதீங்க, தண்ணியை ஸ்டாக்டு வாட்டர் அந்த தேங்குகிற தண்ணிகளை வந்து அப்படியே வைக்காதீங்க, அந்த மாதிரி கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி விழிப்புணர்வுகளை பண்ணுறதுல தேடல் அமைப்பு ஒரு முக்கிய பங்கு அளிக்குது. நிச்சயமா, அதாவது புகாரா அது மாறுவதற்கு முன்னாடி அவங்கவுங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும்னா நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற குப்பையை எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை எடுத்துட்டா அடுத்து அது புகாரா மாறாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மணிகங்காதரன் சார், நம்ம தொடர்ந்து இந்த நேயர்களோட கேள்விகள் பார்க்கும் பொழுது இந்த டிவோர்ஸ் அப்படின்றது வந்து அதிகமான அழைப்பாக நம்ம பார்க்குறோம். அப்போ அது எங்கிருந்து, ஏன்னா நீங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கனால இன்னும் இது மாதிரியான நிறைய வழக்குகள் வந்து உங்களுக்கு வரும். பொறுமையோட எல்லையை கடந்து விடுறதுனாலோ இல்ல பொறுமை குறைந்ததுனாலோ இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் அதிகரிக்கிறதா, இல்ல நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நம்ம அட்வொகேட் கிட்ட போயிடலாம், அவர் இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சா மக்களுக்கு? இது புரிதல் வந்து இன்னைக்கு வந்து 2000க்கு பிறகு பிறந்தவங்க அதிகமான டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 90, 80, 70 அதெல்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு. 2000க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாக இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு, இந்தியா போன்ற நாட்கள்லாம். அப்போ வந்து ஒரு இதுக்கும் ஒரு காலகட்டம், ஒரு பீரியட் இருக்கும், அதுக்கான வேலைகள் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கூடவே இருப்பாங்க. அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, பெற்றோர்கள் இருந்தாங்க, ஆடு மாடுகள் இருந்துச்சு. அப்போ அதை சார்ந்து வாழ சொல்ல அதோட ஜேர்னின்றது ரொம்ப நாள் போயிடுச்சு. அது எந்த ஒரு பிரிவும் ஏற்படலை. ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னா, ஃபஸ்ட்டு திருமணம் ஆன ஒரு 1.5 இயர் முக்கியமான பீரியட். அதன் பிறகு 3.5 இயர்ஸ், அதன் பிறகு 5.5 இயர்ஸ், அதுக்கப்புறம் 10.5 இயர்ஸ். இப்படி இந்த ஒரு பாட்டாக இந்த கடந்து வந்துட்டாங்கன்னா 10.5 இயர்ஸ் கடந்து வந்த பிறகு எந்த ஒரு பெரிய ஒரு டைவர்ஸ்ன்றது ஒரு 10% தான் போகும். இந்த 1.5 இயர்க்குள்ளே 3.5 இயர்ஸ்க்குள்ளே நிறைய டைவர்ஸ் போதும். இதற்கான காரணங்கள் என்னென்னா பார்த்தோன்னா, 2 பேருமே வந்து சம்பாதிக்கிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். ரெண்டாவது, நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, நான் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற யாரையும் சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்றதும் பார்க்குறோம். அப்படி யாருமே சார்ந்து வாழ முடியாத சூழ்நிலை, அவங்க செல்ஃபாகவே வாழ முடியும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வருது. அப்போ அது டைவர்ஸ் ஆக மாறுது. அதே போல் இந்த குழந்தை இல்லாத ஒரு காரணமும், இப்போ சப்போஸ் ஒரு பெண் ஒரு குழந்தை பிறந்துச்சு 1.5 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்காகவே என்னதான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து போதையில் அடிமை ஆயிடுறாங்க. அதிகமான ஜென்ஸ் அதிகமாக போதையில் அடிமை ஆகிறாங்க, பெண்கள் குறைவாக அடிமை ஆகிறாங்க. ஆனால் ஜென்ஸ் அதிகமாக ஆக சொல்ல அது வந்து பெரிய அவங்களுக்குள்ள டெய்லியும் ஒரு சண்டைகள் சச்சரவுகள் வரும்போது அது வந்து பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக ரைஸ் ஆகுது. அப்போது அவங்க 2 பேரும் வேணான்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க.
அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பெண்ணுடைய பெற்றோர்களும் சரி பையனுடைய பெற்றோர்களும் சரி சரி வேணாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணி வாழ்றதுக்கான சூழ்நிலையை அவங்க எடுக்கிறதுல உடனே ஒரு புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. எப்போ ஒரு நம்ம யார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அப்போ கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேலே நம்ம ஆண் மேலே கொடுத்தாலும் ஆண் பெண் மேலே கொடுத்தாலும் அதன் பிறகு வாழ்றதுக்கான சாத்தியம் 90% கம்மியாயிடும் போயிடுது. சரி இது அதுக்கப்புறம் சரி சில பேர் என்ன பண்ணுவாங்க நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். ரெண்டாவது பெரும்பாலும் கல்யாணம் டைவர்ஸ் எங்கே ஆகுதுன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்காக ஒரு பெண் வீட்டுக்கு போனாங்கன்னா அதோட ஒரு 20% கட் ஆகிடும். ஏன்னா அதை பார்த்தா இவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்க மாட்டாரு, புருஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்க மாட்டாரு, எந்த ஒரு தொடர்பும் இருக்காரு. சரிங்க சார், நம்ம நேரோட குறையை கேட்டு திரும்ப இதுல இருந்து தொடர்வோம். வணக்கம் புகார் பெட்டி. வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வந்துட்டு மாசிலாமணி, நெல்லை மாவட்டம் பணகுடி. சொல்லுங்க மாசிலாமணி. இந்த நலவாரியத்துல வந்துட்டு அப்ளை பண்ணிருக்கேன் மேரேஜ்காண்டி. அது வந்துகிட்டு இது வரைக்கும் பதில் அப்ளை பண்ணி ஒரு வருஷம் 14 மாசம் ஆச்சு. 14 மாசம் ஆச்சு. அங்க அப்ளை பண்ண இடத்துல எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆனா அதுல கேட்டாங்கன்னா அவங்க வந்துகிட்டு தான் என்ன பண்ணா எங்கிட்ட இருந்து எல்லாம் ஓகேன்னு வந்துட்டு ரிப்ளை வந்துட்டு நலவாரியத்துல இருந்தா எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்காங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க சார். சட்ட ஆலோசகர் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க நேரடியா. ஐயா வணக்கம். சார் வணக்கம் சார். எந்த மாவட்டம் ஐயா? சார் திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி. சரி. ஆமா, பணகுடியில பேசுறேன். வந்துகிட்டு நலவாரியத்துல இருந்துகிட்டு திருமண பணத்துக்கு வேண்டி அப்ளை பண்ணியிருந்தேன். சரி. இது வரைக்கும் ஆச்சு, ஒரு ரிப்ளை இல்லை. அப்போ அப்ளை பண்ண இடத்துல போய் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே நாங்க அனுப்பி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அவங்கதான் இனிமே இது பண்ணி அனுப்பி வைக்கணும் அப்படின்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு முயற்சி இல்ல. அவங்க கிட்ட போய் கேட்டாச்சுன்னா நீங்க அங்கதான் போய் கேட்கணும், அது வரும்போது கேட்டுக்கணும். யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? இது பணக்குடியில இருந்து கூட நம்பர் தந்திருக்காங்க, விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க அவங்க நம்பர். இல்லையா, யார் கையில நீங்க கொடுத்துருக்கீங்க அப்ளிகேஷனை? அப்ளிகேஷன் வந்து இங்க பணக்குடியில கொடுத்தது, அவங்க பண்ணி திருநெல்வேலி அனுப்பிட்டாங்க. சரி. இப்ப அங்க இருந்தா நம்ம எனக்கு வந்துகிட்டு இது என்னங்கிறது தகவல் வரணும். சரி, ஒரு தெரியல. ஆனா இங்க அப்ளை பண்ண இடத்துல இருந்து கார்டு தந்திருக்காங்க, ஐடி கார்டு. இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி பேசிட்டாங்க. சரி, பேசுறீங்களா? யாருக்கு இல்ல இவங்க நம்பர் தந்திருக்காங்க, யார்கிட்ட பேசினாலும் எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க கார்டு என்ன இருக்கு, நம்பர் என்ன இருக்கு. ஆமா, இப்படி சொல்றாங்க. அதுக்கு எப்படி சார்? இதுக்கு முன்னால உள்ள இதெல்லாம் கொடுத்ததுல வந்துகிட்டு ஆட்சியில வந்துகிட்டு 7 மாசம் 6 மாசத்துல கொடுத்துட்டாங்கன்னாங்க. ஆனா நம்ம ஆட்சி இல்லை, நானும் தொண்டை அந்த இப்ப தொண்டர் தான். ஆனா ஒரு கஷ்டத்துக்கு வந்துகிட்டு இது வந்துகிட்டு வருஷக்கணக்கு ஆகுது அப்படின்னா ஒரு சங்கடம். சரிங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு தொடர்பு கொள்றேன் உங்களை. சரியா? ஓகே. சரிங்க சார். இப்போ நம்ம அந்த கொடுத்த இடத்துல இருந்தே நான் திரும்பவும் தொடரணும்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா 2 பிரச்சனைகள் தான் தலையாய பிரச்சனையாக நம்ம சமூகத்தில் இப்போ பார்க்க முடியுது. அந்த திருமணம் செய்தவர்கள் அந்த மனத்தில் அவங்களுக்கு வேற்றுமை வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டெசிஷன் தான் எடுக்கிறாங்க, ஓகே இதோட பிரிஞ்சு போயிடலாம். இதில் பேரண்ட்ஸை தவிர மற்றவங்களும் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவர்களுக்கான தீர்வாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம ஒரு திருமணம் என்பது இது 1000 காலத்து பயிர்னு சொல்கிறாங்க. 1000 காலத்து பயிர்னால் நம்மளுடைய மரணம் வரைக்கும் ஒரு உறவு தான் அது திருமணம் என்பது. ஏதோ திருமணம் செய்து ஒரு வருடத்துலேயோ 2 வருடத்துலேயோ 3 வருடத்துலேயோ பிரிகிறது கிடையாது. இது தொடர்ச்சியான ஒரு பிரிவினை ஏற்படுதுன்னா நமக்கு பிறக்கின்ற குழந்தைங்களுடைய வாழ்வியல் முறைகளும் மாறிடும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிரிகிறதுனால நம்மளை சார்ந்து பிறக்கின்ற குழந்தைகள் அவருடைய வாழ்க்கை கலாச்சாரம் எல்லாமே மாறிடும். அதன் பிறகு இந்த சமூகத்தில் அவங்க எல்லா வசதியும் அவங்க பெற்று வாழ முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாயிடும். அதனால் என்னதான் இருந்தாலும் நம்ம திருமணத்துக்கு முன்னாடி 1000 யோசிக்கலாம். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஃபேமிலி என்ன இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கலாம், விசாரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு பிரிவுன்றதே இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் ஒன்றாக வாழறது தான் முக்கியமானது. இதுதான் அந்த சமூகத்துக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது. கண்டிப்பாக. அதாவது எப்போ அந்த மனமுறிவு வேணும் அப்படின்றதுக்காக ஆலோசகர்கிட்ட போய் நின்னாலும் நம்ம மணி கங்காதரன் சார் சேர்த்து வைக்கிற ஒரு ஆலோசகராக தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த நேயரோட அழைப்பு. வணக்கம் புகார் பெட்டி. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? திருவள்ளூர் மாவட்டம் பிள்ளையாரி மேடம். சொல்லுங்க. 2024 வாங்கினோம் மேடம். சரி.
மொத்தம் எல்லாமே கரெக்டா இருந்தது. ஓகே. அதனால ஒரு வருஷம் போனோம். ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ம் சொல்லுங்க. பெண்டிங் வச்சிட்டாங்க. ம் பெண்டிங் வச்சிட்டாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு ஆர்டர் காப்பி வந்துச்சு. சரி. இப்போ வந்து ரிஜிஸ்டர் சொன்னா ரிலீஸ் பண்றதுக்கு கால தாமதமா பண்ணாங்க. 5 நாளா ம் கவர்மெண்ட் வக்கீல கேட்கணும், அவங்களுக்கு கேட்கணும், அவங்களுக்கு கேட்கணும். சரிங்க. ஐயா எந்த தாலுக்காயா வருது அது திருவள்ளூர் மாவட்டத்தில்? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா சார். பொன்னேரி தாலுக்கா. சரி ஓகே. எப்போ நீங்கள் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கினீங்க? ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கி 15 நாள் சார். ஐயா 15 நாள் ஆகுது. 17 நாள் தானே ஆகுது. ஆமா. ஒன்று நீங்கள் அந்த காப்பிலாம் சரண்டர் கொடுத்துறீங்களா? எத்தனை ரிஜிஸ்டர்ல கொடுத்தேன் சார். சரி ஓகே. இப்போ அவனா சொன்னான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால ஒன்றையும் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 30 நாள் மட்டும் பொறுங்க. பண்டாரா பாருங்க. பண்ணாத பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடருங்க. ஏன்னா இது பண்ணிடுவார், 60 நாளுக்குள்ள பண்ணிடுவாங்க. ஆமாம். நீங்கள் ஒன்றே 17 நாள் நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பண்ண மாட்டாருலாம், கண்டிப்பாக பண்ணுவார். ஓகே ஓகே சார். அப்படி பண்ணாத பட்சத்தில் கண்டம்ட்டு போடுங்க. ம் சரிங்க. ஓகேங்க சார். நன்றி சார். நன்றி. புருஷோத்தமன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தேடல் மக்கள் இயக்கத்தில் வந்து மூத்த குடிமக்களாக இருக்கட்டும், இல்லை யாருக்கான உரிமை தொகையை பெறுவதில் அவர்களுக்கு எந்த தடை ஏற்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அழைப்பு விடுத்திருக்கீங்க. அவர்களுக்கு எப்படி நீங்கள் இதெல்லாம் வாங்கி தர முடியுது உங்களால்? இல்லை, அவங்களுக்கு இப்போ சாதாரண எல்லா மனுஷங்களுக்குமே இந்த உரிமை தொகையை கிடைக்கிறது. சிலவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுல தொய்வு இருக்குது, வயதானவர்களால் சென்று அதை பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் அவங்க வீட்டுக்கே போயிட்டு நீங்கள் ஆமாம், அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு போகிறத விட அவங்க நம்மளுக்கு விஷயத்த சொல்லுவாங்கள்ல ஃபோன் பண்ணி. ஸோ அது மூலயமா அதை எப்படி எந்த முறையில் அணுகணுமோ அதை அணுகி அதை முடிச்சு கொடுக்குறோம். சரிங்க சார். ஏன்னா அந்த உரிமை தொகை என்பது அவர்களுடைய உரிமை. உரிமை தொகை மட்டும் கிடையாது, வேற இதெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸில் பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத பட்சத்தில், ஆதார் கார்டில் நேம் மாற்ற முடியல, 12th சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் தப்பாக இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே. இல்லை, உங்களோட பார்வையில் இது சின்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப எளிதாக தீர்க்க முடியுது, அதனால சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தினால அவர்களால் அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இப்போ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அடுத்து வங்கி கணக்கு அப்படின்றது கேள்விக்குறி. வங்கியில் இருக்கிற பணத்தை எடுக்க முடியல. இவங்க மூத்த குடிமக்கள், நிறைய சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அவங்க அதுக்கப்புறமா வந்து அதை அடுத்து தன்னோட வாரிசுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இவங்க வந்து மரணம் வரைக்கும் அதுக்கப்புறம் லீகலாக அதான் அதுக்கப்புறம் அவங்க லீகலாக அப்ளை பண்ணுறாங்கல்ல. ஸோ அதில் தொய்வு வரும்போது நம்மளை அணுகுனா அதை கொஞ்சம் எளிதாக பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன சமுதாயத்தில் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்டு. சரிங்க சார். நேரோட குறை. வணக்கம், புகார் பெட்டி. சொல்லுங்கம்மா. நீங்க தாங்க சார் சொல்லணும். உங்களோட குறை என்னன்னு சொன்னீங்கன்னா அதற்கான தீர்வு நாங்க சொல்றோம். என்ன சார் சொல்லுங்க திரும்ப. சரி. விவசாய நிலத்துக்கு ஓகே. அது அதிகபட்சமான பெண்கள் 4000 ரூபாய் போடுறாங்க மேடம் ஒரு ஏக்கருக்கு. அது மாதிரி வாங்கினவங்க நிறைய நிலம் இருந்தவங்க எல்லாருமே சரண்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஒருத்தர் 2 பேர் தான் வச்சிருக்காங்க. 2 பேர் ஒருத்தர் 2 பேர் வச்சிருக்கவங்களுக்கு இலவசமா கொடுக்கலாது. அது முதல்ல 200 ரூபாய்க்கு வைக்கிறேன். உங்க முடியுமா? என்ன கோரிக்கை சொல்லுங்க. இலவசமா கொடுத்தா நல்லா இருக்கும். இலவசமா கொடுக்கணும். என்ன தஞ்சை மாவட்டத்துல டெல்டா மாவட்டத்துல நெல் தாங்க வாங்கி வைக்கிறேன். இவ்வளவு கட்டினா எப்படிங்க கட்ட முடியும்? சரிங்க சார். ஓகே, உங்களோட ஆதங்கத்தை வந்து நீங்கள் புகார் பெட்டியில் தெரிவிச்சிருக்கிறீங்க. மணிகங்காதரன் சார், நிறைய விவசாயிகளுக்கு இது போன்ற குறைகள் வந்து அவங்க மனசில் இருக்குது. மின் இணைப்பு இதை ஏன்னா டெல்டா மாவட்டம் ஏன்னா பொய்த்து போன ஒரு மாவட்டமாக, வானமும் பொய்த்தது. இந்த மாதிரி அரசாங்கம் எங்களுக்கு ஏதேனும் உதவி செய்தால் நன்றாக இருக்கும்ன்ற கோரிக்கையை தான் முன் வச்சிருக்காங்க. உங்களோட அறிவுரை என்ன? இன்னைக்கு டெல்டா மாவட்டம்ன்றது இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கு வழிகாட்டுற ஒரு மாவட்டம் தான். இந்தியாவுக்கே சோறு போடுற ஒரு மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள். இந்த டெல்டா மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து விதைகள்லாம் கூட இன்னைக்கு வந்து இப்போ 160 நாள் 180 நாள் இருந்த விதைகள்லாம் கூட 120 நாளாக கலப்படம் பண்ணி விற்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு வந்து விவசாயிகளை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே என்ன ஈஸியாக நம்ம ஒரு அரிசி 1 கிலோ கடையில் கிடைக்குதுன்னு வாங்குகிறோம். அதுக்கான கஷ்டங்கள் என்பது யாருக்குமே புரியுது கிடையாது. அவங்க வந்து லாபம் இருந்தாலும் லாபம் இல்லைனாலும் கண்டினியூஸாக முப்போகமாக அதை
பண்ணிட்டு தான் இருக்காங்க விவசாயத்தை. அப்படி அந்த விவசாயம் பண்ணுகின்ற சமயத்தில் அவங்களுக்கு அவ்வளோ இன்னலுக்கு ஏற்படுது. இன்னைக்கு வந்து மின்சாரம் இலவசமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் வலிக்கிறோம்னா இபி போடுறாங்க செப்பரேட்டாக. இப்போ வந்து மீட்டரை போட்டு தான் கொடுக்குறாங்க. அதை இலவசமாக்கணும். இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாத பட்சத்தில் நீங்கள் கரண்ட்டுக்கு காசு வாங்கினா எப்படி விவசாயம் பண்ணுவான், எப்படி இது பண்ணுவான்? அது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்களுக்கு இருக்கிற காவிரி படுக்கைகள் இருக்கிற அங்கே இருக்கிற பூண்டு, கருவேல மரம், ஆகாய படத்தாமரை அதெல்லாம் கிளீன் பண்ணும். ஏன்னா அந்த தண்ணி வர்றது உபரி நீர் வந்தாலும் சரி, அந்த மற்ற நீர் வந்தாலும் சரி, தண்ணி கடைமடைக்கு வரைக்கும் போக மாட்டுது. எல்லாமே பாதியில் ஸ்ட்ரெக் ஆகி நிற்குது. அதே தூர் வரணும். அங்கே சுற்றி உள்ள பகுதியில் ஏரி குளங்கள் எல்லாத்தையும் தூர் வரணும். அப்போதான் வந்து அங்கே விவசாயம் நல்லா பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தோன்னா அந்த மாவட்டங்களே இன்னைக்கு லே அவுட்டெல்லாம் இன்னைக்கு போடுறாங்க. 10 ஆண்டுகள் இப்போ எதுவும் பண்ணாமல் அந்த இடத்துக்கெல்லாம் லே அவுட். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டமே அழிக்க, அந்த டெல்டா மாவட்டத்தில் அழிக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்க்குறோம் நம்ம. இப்போ அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அரசாங்கம். சரிங்க. அப்பதான் வந்து இன்னைக்கு வந்து விவசாயத்தை ஊக்குவிக்க முடியும். எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் லாபம் வந்தாதான் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் இங்க இருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் ஒழிச்சாச்சு. விவசாயமே கிடையாது. அங்க இருக்கிற இதுதான் பாதுகாக்கணும். அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அதை உருவாக்கணும். அதை வந்து லேஅவுட் பண்ண விடக்கூடாது. அவங்களுக்கான வசதி இலவசமா பண்ணி தரணும். சரிங்க சார். அதாவது எந்த பிசினஸ் பண்ணாலும் அதுல லாபம் வந்தாதான் தொடர்ந்து செய்வாங்க. ஆனா விவசாயிகள் மட்டும்தான் லாபம் என்பதையே பார்க்காமல் தொடர்ந்து 3 போகமும் அவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற கருத்தை வந்து வலியுறுத்திருக்கீங்க. அடுத்த நேயரோட புகார் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், புகார் பெட்டி. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் மதுரை மாவட்டம் நினைக்கிறேன். பேர் என்ன? என் பேர் ராகுல். சொல்லுங்க ராகுல், உங்க கேள்வி என்ன? மேம், நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து வாங்கியிருந்தாரு மேம். கடன் வாங்கியிருந்தாரு. ஓகே. நாங்க கடன் வாங்கி ஒரு 6 மாசத்திலேயே அந்த பேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் போர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு அந்த பேங்கை கலைச்சிட்டாங்க மேம். சரி. இப்ப ரீசெண்டா தான் மேம் ஒரு 1 இயர் முன்னாடி வந்து நாங்க 8 லட்சம் ரூபாய் கட்டி ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டோம் மேம். ஓகே. பட் இன்னும் வந்து என்ஓசி வந்து எங்களுக்கு கொடுக்காம எடுத்துட்டே இருக்காங்க மேம். 1 இயர் ஆச்சு, இன்னும் என்ஓசியே கொடுக்காம இருக்காங்க பேங்க் சைடுல. அதான் அதுக்கு என்ன மாதிரி ஃபர்தரா மூவ் பண்ணா இது பண்ண. சரி, ஓகே ராகுல். மணிகங்காதரன் சார் சொல்லுங்க. அர்பன் கோஆபரேட்டிவ் கலெக்டர் நீங்க மாவட்ட வங்கிகள் குறை தீர்ப்பு முகாம் நடக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல. சரி சார். நீங்க அதுல ஒரு மனுவா கொடுங்க. ஓகே. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஆர்பிஐ. ஓகே. ஆர்பிஐல இப்போ நீங்கள் மெயில் ஐடி இருந்தால் மெயிலே கூட அனுப்புங்க. இந்த மாதிரி ஸோ எப்போ டேட்டு இது வாங்கினீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொல்லி. சரி சார். அவங்க இது பண்ணீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ஓசி வழங்குறதுக்கான ஒரு இது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். சார் இப்போ மாவட்ட குறைதீர்ப்பு முகாம் அந்த திங்கட்கிழமை நடக்குமே சார், அந்த அங்கே தான் நடக்கும். பட் அது வேற ஒரு இதில் நடக்கும். ஓகே சார். தேங்க்யூ. சரி, ஓகே. புருஷோத்தமன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த வங்கிகள் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராக இருக்கனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து இந்த வங்கியிலிருந்து பெறப்பட்ட அந்த கடனானது செலுத்திய பிறகும், அதுவே 2 லட்சம் வாங்கிட்டு அவங்க 8 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க, இன்னமும் அந்த என்ஓசி கிடைக்கல. இது போன்ற பல சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காம இருக்கும். அதற்கு நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கு அப்புறமா அவங்க ஃபாலோ பண்ணி அந்த என்ஓசியை வாங்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, சில பேங்க்ஸில் வந்து அது கட்டாத மாதிரியே காட்டிட்டு அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து பேசி சமரசம் பண்ணால் அதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றாங்க, வேவர் பண்ணுறாங்க பேங்க்கில். ஓகே. ஏன்னா இப்போ இவர் இதில் முக்கியமாக சொன்னது என்னன்னா, அந்த பேங்கே கலைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கவே முடியல எங்களுக்கு. ஆமாம், சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, விட்டு மூடிட்டு போயிடுறான். சார் சொன்ன மாதிரி தான் நம்ம தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையெல்லாம் சட்டம் அதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் இதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி மற்றவர்கள் வந்து என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் நாம தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். உண்மையாக திருடருங்க அவங்க வேலையை செய்வாங்க, நாம நம்மளை பாதுகாத்துக்கிறதுல கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும்ல. சரிங்க சார். ஓகே. மணிகங்காதரன் சார் நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர்ல இருந்து கூப்பிடுறீங்க. உங்க பேர் என்ன? சுந்தரம்மா. சுந்தரம்மா, சொல்லுங்க. நாங்க வந்து முதல்ல சந்தைக்கு காய்கறி கொண்டு போகையில என்கிட்ட 20 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்க அதே 20 ரூபாய்க்கு தான் மக்களுக்கு விற்பாங்க. சரி. கமிஷன் மட்டும் எடுப்பாங்க.
சரிங்கம்மா. இப்ப வந்து அப்படி இல்லை. எங்கிட்ட அங்க 20 ரூபாய் சொன்னாங்கன்னா அங்கேயே அவங்க 40 ரூபாய் விற்றாங்க. அதனால எங்களுக்கு விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கல. தேங்காயும் அப்படித்தான். திரும்ப இந்த கம்மா விளையாண்டு வச்சு விவசாயத்துக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு இந்த தேங்காய் காய்கறிகளுக்கெல்லாம் சந்தைப்படுத்துறதுக்கு சரியான ஒரு விலை இருக்கணும். சரி, நிச்சயமாம்மா. இந்த நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு உங்களோட கோரிக்கையை, உங்களோட ஆதங்கத்தை மிகவும் தைரியமா வந்து நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. இது மற்ற விவசாயிகளுக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கும். நன்றி அழைத்ததற்கு. மணிகங்காதரன் சார், நீங்க சொன்ன அந்த ஒரு நம்பிக்கை தான் இவங்களை கால் பண்ண வச்சதுன்னு நினைக்கலாம். விவசாயிகள் அவங்க பொருட்களை தயாரிக்கிறாங்க, அதுக்கு சரியான விலை இல்லை, ஏன்னா அதிக விலைக்கு விற்கப்படுவதை அவங்க தன்னோட கண்ணால பார்க்கறதுனால தான் அந்த வேதனையை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட ஆறுதலான வார்த்தைகள். இந்த அம்மா வந்து சுந்தரம்மாள் வந்து சொன்னது புகார் பட்டியல் சொன்னது மிக வரவேற்கிறோம். இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் பேசணும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்ன ஒரு ரோட்டில் போட்டு விற்கிற வியாபாரிகள் வந்து எந்த அளவுக்கு விற்கிறாங்களோ பல மடங்கு லாபம் வச்சு விற்கிறாங்க. ஆனால் அதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அந்த லாபம் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. இது வந்து இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு ஃபர்தராக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா வந்து அவன் படுத்து போட்டு தண்ணி விட்டு அவன் வந்து 20 ரூபாய்க்கு விற்று இவங்க 40 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு விற்கிறது, இது வந்து ஒரு பெரிய ஒரு விவசாயத்தை மேலே தொடுக்கிற போராக தான் நான் பார்க்குறேன். இது வந்து தடுத்து நிறுத்தணும் அரசாங்கம். அதற்கான பாதுகாப்பை அவங்களை உறுதிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து ஒரு கடைகளை வைத்துக்குள்ள ஒரு உழவர் சந்தைன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உழவர் சந்தை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. உழவர் சந்தை எங்கேயும் செயல்படலை. உழவர் சந்தை பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட் தான் செயல்படுதே தவிர உழவர் சந்தையே கிடையாது. மீண்டும் அதே விவசாயிகளே அந்த பொருளை விற்கிறதுக்கான ஒரு கடைகளை ஏற்படுத்தணும் அரசாங்கம். மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும். அப்போது தான் அவங்களுக்கு அந்த லாபம் வச்சு விற்க முடியும், லாபத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ தான் விவசாயம் நீடிக்க, இல்லைன்னா அவங்களும் விவசாயம் எடுத்து விற்றுட்டு போயிடுவாங்க. நன்றி சார், நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல புகார்களை, கேள்விகளை முன்வைத்த நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு புருஷோத்தமன் மற்றும் திரு மணிகங்காதரன் இருவருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.